ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக நேற்றுக்கு இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ப்ரொமோவில் 2 விஷயம் நோட் பண்ணிங்களா? ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பசுபதி வெண்ணிலா மாமா கிட்ட காவேரி அண்ட் விஜயோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி ரிவியல் பண்ணலன்னு நினைக்கிறேன். என் கேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? பட் வந்து அதை ரிவியல் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் எக்ஸாக்டாக தெரியல, எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ப்ரொமோவில் அது ஹைலைட்டாக காமிச்சிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதை மறைச்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கான்ட்ராக்டை ரிவீல் பண்ணாமல் வேறு ஏதோ சொல்லி குழப்பி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க பசுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவை. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் மீட்லாம் போயிருக்காங்க. அது ரொம்ப கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துலேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் திருப்பி அகைன் விஜய் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ப்ரெஸ் மீட் இருக்கும்போது வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் இருக்காங்க. நான் அது நோட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் விஜயோட ஆக்ரோஷம் அந்த ஆக்டிங் மட்டும் தான் ரசிச்சுட்டு இருந்ததை தவிர பின்னாடி இருந்த வெண்ணிலாவையும் நான் கவனிக்கல, மாமாவையும் கவனிக்கல. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க பண்ணதுக்கப்புறம் திருப்பி ப்ரொமோ பார்க்கும்போது தான் அங்கே வெண்ணிலாவும் மாமாவும் நிற்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக எனவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்களும் போய் செக் பண்ணி பார்ப்பீங்க. பிகாஸ் நான் பார்க்கலைங்க, சுத்தமாக பார்க்கவே இல்லை. நான் ஃபுல்லாக விஜயோட அந்த ஆக்டிங்கு, அவர் வந்து நிப்பாட்டுங்க மயக்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக வந்து பேசுவார் இல்லையா? அதை மட்டும் தான் விஜய் மட்டும் தான் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி எதுவுமே நான் பார்க்கல. கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க 2 பேர் இருக்காங்களே எவ்வளோ தில்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. இந்த இடத்துல ப்ரெஸ் மீட் அனுப்புனதுக்கப்புறம் விஜய் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அவங்க கிட்ட, வெண்ணிலா கிட்டையும் அவங்க மாமா கிட்டையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இந்த 2 விஷயமும் வந்து ப்ரொமோவில் வந்து லேட்டாக நோட் பண்ண விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிவியல் பண்ணல நினைக்கிறேன். கான்ட்ராக்ட் மேரேஜாக பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோ போட்டிருப்பாங்க. சொல்ல முடியாது, நம்ம எம்என்டிமா சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.